யூகேவோட வரலாறுலேயே யூகேலேயே ஒரு சாக்லேட் மரத்தை வளர்த்து அந்த கொட்டையிலேயே ஒரு சாக்லேட் ரெடி பண்ணியிருக்காங்க. அது வேற எங்கேயும் இல்லை, நம்ம ரெட்டிங்கில் தான், அதாவது என் ஏரியாவில். ரெடிங் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ப்ரொஃபஸரோட சேர்ந்து இந்த சாக்லேட் மரத்தை அந்த ரெடிங் யூனிவர்சிட்டிலேயே ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் அந்த மரத்தை வளர்த்து அதில் இருந்து கொட்டையை எடுத்து சாக்லேட் செய்யறதுக்கான ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணி சாக்லேட் ஒரு 6 சாக்லேட் செஞ்சுருக்காங்க. தட்ஸ் லிமிடெட் எடிஷன் சாக்லேட். ஸோ அந்த 6 சாக்லேட்டை விற்றாங்களா இல்லை யாராவது கொடுத்தாங்களான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு பார்த்தா 1932 வந்து ஒரு வாட்டி நடந்திருக்கு போல. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அடுத்து இவங்க எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து மேட் இன் ரெடிங் சாக்லேட். ஸோ நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த சாக்லேட் செஞ்ச அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி கிடைச்சதுன்னா நான் டேக் பண்ணுறேன். ஸோ அவங்ககிட்டே கேட்கலாம் இப்போ விற்கிறாங்களா இல்லை இதுக்கப்புறம் வேறு என்ன ப்ராசஸ் அவங்க பண்ண போகிறாங்க, திருப்பி இதை செய்ய போகிறாங்களா அப்படின்னு. ஸோ லெட்ஸ் சீ. இந்த மாதிரி ரெடிங்குள்ளே நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. நான் மேபி அடுத்த வீடியோனா லைக் உடனே அடுத்த வீடியோ கிடையாது, ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் எடிட் பண்ணி போடுறேன். ஃப்யூச்சரில் ரெடிங்கை பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெரியாத விஷயம்னா விக்கிபீடியாலையோ இல்லை சாட் ஜிபிடியோ பார்த்து சொல்கிறது இல்லை, நான் இங்கே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட பார்வையில் ரெடிங்கில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒவ்வொன்றா ஒரு வீடியோவில் அப்பப்போ நான் சொல்கிறேன். ஸோ என் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, ஹாப்பி யூகே.